ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா, லீட் கோடோட 4th ப்ராப்ளம் மீடியன் ஆஃப் 2 சார்ட் அரேஸ். ஸோ இங்க வந்து என்ன தருவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 2 அரே தருவாங்க. அரேஸ் ரெஸ்பெக்டிவ்லி என்னன்னா நம்ஸ் ஒன் நம்ஸ் டூன்ட்டு 2 அரே தருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரே 2த்தையும் கம்பைன் பண்ணி அதோட மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3ன்னு இருக்காங்க அண்ட் நம்ஸ் 2ல வந்து 2ன்னு இருக்கு. ஸோ இப்போ 2 அரேயும் கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 2 3ன்ட்டு ஒரு அரே ஃபார்ம் ஆகும். அந்த அரேல மீடியன் மிடில் வேல்யூ வந்து என்ன 2. ஸோ 2 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இன்கேஸ் இப்போ ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்போ நம் ஒன் அண்ட் நம் டூல இருக்கக்கூடிய லென்த் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வருது அப்படின்னா மிடில் எலிமெண்ட் தான் மீடியன். இன்கேஸ் ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்ஸ் ஒன் அண்ட் நம்ஸ் டூல லென்த் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவன் நம்பர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவையும் சம் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணணும். ஏன்னா மிடில் எலிமெண்ட் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பர்ஸை வந்து சம் பண்ணி டிவைடட் பை 2 பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மீடியன் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ஸோ வித் தட் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதோட அப்ரோச் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்க்கலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளானது. ப்ரூட் ஃபோர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அரே கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ஸ் ஒன் அண்ட் நம்ஸ் டூ இருக்கா? நம்ஸ் ஒன்ல என்ன இருக்கு? 1,3 இருந்துச்சு. நம்ஸ் டூல என்ன இருந்துச்சு? 2 இருந்துச்சு. ஓகேவா? ப்ரூட் ஃபோர்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 அரேயுமே வந்து கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரி அரே ஃபார்ம் ஆகும்? அதாவது நான் என்ன மாதிரி கம்பைன் பண்ண சொல்கிறேன்னா நம்ஸ் ஒன் ப்ளஸ் நம்ஸ் டூன்னு கம்பைன் பண்ணுங்க. ஸோ நம்ஸ் ஒன் ப்ளஸ் நம்ஸ் டூன்னு கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் அரே எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 1,3,2. ஸோ கன்கார்டினேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ஸ் டூ வந்து லாஸ்ட்டில் நம்ஸ் ஒனுக்கு அப்புறமா அப்பண்ட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 2ல் வந்து சார்ட் பண்ணுங்க. சார்ட். ஸோ சார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரே எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்? 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம டைரெக்டாக ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 2 நம்பர் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஸோ இதை வந்து கோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா 2 அரேயை நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஆப்ரேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பிக் ஓ ஆஃப் n + m இருக்கும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு புது அரேயை ஃபார்ம் பண்ணி அதில் வந்து அப்பட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இன்டர்னலாக நடக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒர்ஸ்ட் கேஸ் லிமிட் கம்ப்ளெக்சிட்டி மேக்ஸிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா பிக் ஆஃப் n log n வரும். சார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒர்ஸ்ட் கேஸ் லிமிட் கம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n log n வரும். ஆக்சுவலி என்னன்னா பைத்தன் வந்து ஒரு ஹைபிரிட் சார்ட்டிங் அல்காரிதம் யூஸ் பண்ணோம். அந்த ஹைபிரிட் சார்ட்டிங் அல்காரிதமோட ஒர்ஸ்ட் கேஸ் டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n log n இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறோம். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எடுக்கக்கூடிய டைம் கம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1 கான்ஸ்டன்ட் டைம் கம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடியதுல எல்லாத்துலேயுமே உள்ளதுலேயே அதிகமான டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுதான். ஸோ இதுதான் வந்து ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன பிக் ஆஃப் n log n. ஓகேவா? விச் இஸ் கிரேட்டர் தென் பிக் ஆஃப் n. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் மோசமான டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். பிக் ஆஃப் என்ன கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி இந்த சார்ட்டிங் ஸ்டெப்பை வந்து கட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த நம்ஸ் ஒன் அண்ட் நம்ஸ் டூ ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சார்ட்டட்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, மறுபடியும் வந்து கம்பைன் பண்ணி சார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கம்பைன் பண்ணும்போது எப்படி சார்ட் பண்ணி கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்லைட்லி ஆப்டிமல் அப்ரோச். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் சொன்ன மாதிரி நம்ஸ் ஒன்னையும் நம்ஸ் டூவையும் கம்பைன் பண்ணிக்கலாம். நம்ஸ் ஒன் ஈக்குவல் டு நம்ஸ் ஒன் ப்ளஸ் நம்ஸ் டூ கம்பைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட் பண்ணணும். நம்ஸ் ஒன் டாட் சார்ட் ஆஃப் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஈவன் அண்ட் ஆட் அப்படின்னு பார்க்கணும். len of nums1 mod 2 not equal to 0 ஆடா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு மிடில் நம்பரை வந்து அப்படியே எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். nums1 return nums1 of len of nums1 divided by 2. ஸோ மிடில் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இஃப் இன் கேஸ் எனக்கு வந்து இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் ரிட்டர்ன் nums1 nums1 of
len of nums1 divided by 2 minus 1 plus nums1 of len of nums1 divided by 2. ஸோ ரெண்டு மிடில் வேல்யூஸையுமே வந்து டிவைட் பண்ணிட்டு ரெண்டு மிடில் வேல்யூஸையும் சம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்மிட்டும் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஆப்டிமல் அப்ரோச்சுக்கு மூவ் ஆகலாம். ஸோ ஆப்டிமல் அப்ரோச் என்னவா இருக்கும்? சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ஸ்1ல என்னெல்லாம் இருந்துச்சு? 1,3 இருந்துச்சு. நம்ஸ் 2ல என்ன இருந்துச்சு? 2 இருந்துச்சு. கரெக்டா? ஸோ நம்ம வந்து கம்பைன் பண்ணிட்டு அப்புறமா தனியாக சார்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போதே ப்ளஸ் சார்ட்டிங்கையும் சேர்த்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்சார்ட்டோட மெர்ஜிங் ப்ராசஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ஸ்1ஓட 0th இண்டெக்ஸையும் நம்ஸ்2ஓட 0th இண்டெக்ஸையும் பார்ப்பேன். எதுக்கு சின்ன நம்பர் அப்படின்னு பார்ப்பேன். இப்போ வந்து நம்ஸ்1ஓட 0th இண்டெக்ஸையும் நம்ஸ்2ஓட 0th இண்டெக்ஸையும் செக் பண்ணோம் அப்படின்னா எது சின்ன நம்பர்? ஆப்வியஸ்லி நம்ஸ்1ஓட 0th இண்டெக்ஸ் தான் சின்ன நம்பர். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் நான் இப்போ வந்து எது சின்னதாக இருக்குதோ அதை வந்து நான் தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னோட ரிசல்டன்ட் அரே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆன்ஸ்ன்ட்டு ஒரு அரே. ஸோ அந்த அரேல வந்து இப்போ நான் இது 1 போட்டுடுறேன். ஏன்னா நம்ஸ்1ஓட 0th இண்டெக்ஸ் சின்ன நம்பர். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ஸ்1ஓட 0th இண்டெக்ஸ் நான் வந்து ஃபில் பண்ணேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகணும் நம்ஸ்1ல. இப்போ வந்து மறுபடியும் நான் செக் பண்ணுறேன். நம்ஸ்1ல இருக்கக்கூடிய அடுத்த எலமெண்ட் என்ன? 3. 3 சின்னதா இல்லை 2 சின்னதா? 2 தான் சின்னது. ஸோ நான் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா நான் ஆன்சர் அரே வந்து 2 நான் வந்து அப்பன் பண்ணணும். ஸோ 2 வந்து அப்பன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ 2 அப்பன் பண்ணேன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ஸ்2ல எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ஸ்1ல இருக்கக்கூடிய மிச்ச எல்லா வேல்யூஸையும் வந்து ஆன்சரில் போடணும். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ 3 போட்டுட்டேன். இப்போ வந்து என்ன கிடைக்குது எனக்கு? நான் கம்பைன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஆகக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா big O of n plus m. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நான் கேபிட்டல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிக் ஆஃப் கேபிட்டல் என் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி மீடியன் கண்டுபிடிப்போம். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1 தான். ஸோ நான் இப்போ வந்து இந்த அப்ரோச் ஆப்டிமல் அப்ரோச்சை வந்து கோட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் நம்ஸ்1 அண்ட் நம்ஸ்2 வந்து இப்படி கம்பைன் பண்ணக்கூடாது. கம்பைன் பண்ணி இப்படி சார்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா? கரெக்ட். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்ஸ்ன்ட்டு ஒரு அரே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இனிமேல் வந்து என்னன்னா நம்ஸ்1 ஃபுல்லாகவே ரீப்ளேஸ்ட் பை ஆன்ஸ் தான். ஆன்ஸ் 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 ஆன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சரை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அரேயுமே ஐட்ரேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நம்ஸ் அண்டர்ஸ்கோர் 1 nums1 underscore pt nums2 underscore pt ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையுமே வந்து 0,0 இனிஷியலைஸ் பண்ணுறேன். while nums1 underscore pt is less than len of nums1 and nums2 2 underscore pt is less than len of nums2. ஸோ அந்த இண்டெக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் மட்டும் நான் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் nums1 of nums1 underscore pt is less than nums2 of nums2 underscore pt. nums1ல இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ இது வந்து nums2ல இருந்த கரண்ட் வேல்யூவோட சின்னதாக இருக்குது அப்படின்னா ஆன்சரில் வந்து எதை அப்பன் பண்ணணும் அப்படின்னா nums1ல இருக்கக்கூடிய வேல்யூ append of nums1 of nums1 underscore pt வந்து அப்பன் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். nums1 underscore pt plus equal to 1. ஸோ இந்த கேஸ் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குது. nums2 வந்து சின்ன நம்பராக அது இருக்கும். ஸோ nums2 வந்து அப்பன் பண்ணுவோம். append of nums2 of nums2 underscore pt. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா nums2 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விடணும் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்த 2 கேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த லூப் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா எய்தர் nums1ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து ஆன்சர் ஏல அப்பன் பண்ணிடும், ஆர் nums2ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ஆன்சர் ஏல வந்து அப்பன் பண்ணி விட்டுடும். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் nums1ல வந்து ஏதாவது வேல்யூஸ் மிச்சம் இருக்குது, nums1 அரேல ஏதாவது வேல்யூஸ் மிச்சம் இருக்குது, இல்லை nums2 அரேல ஏதாவது வேல்யூ மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆன்சர் ஏல வந்து அப்பன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறேன். while nums1 underscore pt is less than len of nums1, தென் என்ன பண்ண அப்படின்னா nums1ல இருக்கக்கூடிய மிச்ச வேல்யூஸ் எல்லாமே நீ வந்து ஆன்சரில் அப்பன் பண்ணணும். and start append of nums1 underscore pt and என்ன பண்ணணும் அப்படின்னா nums1 underscore pt வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சிமிலர் டு தட் என்ன பண்ணணும் அப்படின்னா nums2க்குமே பண்ணணும். nums2 underscore pt and len of nums2, and this is also nums2 and this is also nums2. ஸோ இவ்வளோ பண்ணால் போதும், வேலைகள் முடிஞ்சது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, nums1 underscore pt, சாரி, append and nums1 of nums1 underscore pt, nums2 of nums2 underscore pp. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ணோம் அப்படின்னா என்னவாகுது, சப்மிட் ஆகுது. அண்ட் ஸ்லோ மாதிரி காட்டுறாங்க, பட் ஸ்லோ இல்லை. நம்ம ப்ரீவியஸ் அப்ரோச்சோட கொஞ்சம் ஃபாஸ்டர். ஏன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா பைத்தானோட பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆப்டிமைசேஷன்ஸ் அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஸோ பைத்தானோட பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நம்மளோட அப்ரோச் வந்து ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட் ஆகிடும். ஆன் த வே ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி அனலைசிஸில் வந்து இது வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு அப்ரோச் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா த மோஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்கலாம்.